இவளுக்கு திமிர பாத்தியா மாயா? நாம அவ்வளவு தூரம் சொல்லியும் நம்ம பேச்ச கேட்காம சந்தோஷ் ரூமுக்கு போயிட்டு வர. ஐயோ, நம்ம குடிய கெடுத்துருவோம் போல இருக்கே. வா. மாயா, கதவு. ஏய், போய் கதவை மூடிட்டு வாடி. சாதாரண வேலைக்காரி நீ? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா நீ சந்தோஷ் ரூம் குள்ள போயிருப்ப. இல்லம்மா, அது ஐயோ, வேலைக்காரிக்கு பவர் வந்ததும் வீட்ல பவர் போயிடுச்சு. என்ன இவ இப்படி திடீர்னு மாறிட்டா? ஒருவேளை செல்விக்கு நினைவு திரும்பி இருக்குமோ? ஏய் முத்து, என்ன பண்ணிட்டு இருக்க? கையை விடு. ஐயோ, ஏய், எதுக்கு இப்ப என் கையை பிடிச்ச? பின்ன என்னம்மா, நானும் மனுஷிதானே, எதுக்கு எடுத்தாலும் கையை உங்குறீங்க? ஏய், இவளுக்கு வாய் எவ்வளவு நீளது பாத்தியா? அகங்காரம் பிடிச்ச கழுத. கிச்சன் வரைக்கும் இடம் கொடுத்தா என் பொண்ணு பெட்ரூம் வரைக்கும் வருவியா நீ? ஏய், கேக்குறோம்ல, சொல்லு. மாயா உன்னை சந்தோஷ் ரூம் பக்கமே போக கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கா. அவன் ரூம்ல உனக்கு என்னடி வேலை? சாகணும்னு ஆசை வந்துருச்சா உனக்கு? ஏய், உள்ள என்னடி பண்ணிட்டு இருந்த? அதுவும் முதலாளி அம்மா இல்லாத நேரத்துல. வெக்கமா இல்ல உனக்கு? ஏன் புருஷன் ரூம்குள்ள போக நான் ஏன் வைக்கப்படணும்? ஏய் முட்டாள், உன்னதான் கேட்டுட்டு இருக்கோம், பதில் சொல்லு. உள்ள எதுக்கு போன? ஐயா, என்னையா முட்டாளுங்கிறீங்க? ஆமாண்டி, நீதான் முட்டாள். வேலைக்காரி கழுத. எவ்வளவு திமிருடி உனக்கு? மா, காரணம் என்னன்னு தெரியாம ஆளாளுக்கு வாய்க்கு வந்தபடி பேசாதீங்கம்மா. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. மாயாம்மா என்னடானா அடிக்கிறாங்க, ஐயா என்னடானா என்ன முட்டாளுங்கிறாரு. இந்த முட்டாள் மட்டும் ஐயா ரூம்குள்ள போலன்னா இந்நேரம் ஐயா ஆம்புலன்ஸ்ல போயிருப்பாரு. ஐயோ மாயா, என்னடி ஆச்சு? என்னடி ஆச்சு? எதுக்கு வலிக்குதுன்னே தெரியலையே. என்னால வலி தாங்க முடியல. வலி ஜாஸ்தி ஆயிட்டே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் பொண்ணுக்கு ஒண்ணு விட்டா ஒண்ணு வந்துட்டே இருக்கே. முதல்ல பேச்சு போச்சு, இப்போ வயித்து வலின்ற. ஏண்டி உனக்கு மட்டும் இப்படி எல்லாம் ஆகுது? ஐயோ அக்கா, எதுவும் தானே நடக்கலக்கா. எல்லாத்தையும் அந்த சூனியக்காரி தான் நடத்தி வச்சிருக்கா. ஏய் சமையல், என்ன புது கதை சொல்ற? நானே உன்னை கூப்பிட்டு திட்டலாம் தான் நினைச்சேன். நீ தானே காலைல சமைச்ச. அப்படி என்ன என் பொண்ணுக்கு கொடுத்த? இது என்னமோ ஃபுட் பாய்சன் வலி மாதிரி தான் தெரியுது. அக்கா, லூஸ் தனமா உளராம கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருங்க. விஷயமே வேற. இது ஃபுட் பாய்சனும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. நம்ம மாயாவுக்கு வந்திருக்கிற வயித்து வலி திட்டம் போட்டு செஞ்ச சதி. ஏய் சமையல், என்னடி சொல்ற? ஏ சந்தியா, ஏற்கனவே என்னால வலி தாங்க முடியல. எந்த பிரச்சனையா இருந்தாலும் இப்ப சொல்லாத, அப்புறம் வந்து சொல்லு. அப்புறமா? நான் அப்புறம் சொல்ற வரைக்கும் உன் வயித்துல இருக்கிற கரு தங்காது. பரவாயில்லையா? ஏய் சமையல், என்னடி இப்படி அபசகுணமா பேசுற? நான் ஒன்னும் அபசகுணமா பேசல. நீங்க தான் அந்த அபசகுணத்தை அம்மா தாயின்னு மரியாதை கொடுத்து வீட்டுக்குள்ள விட்டீங்க. இப்ப அது மாயாவுக்கே ஆப்பு வச்சிருச்சு. ஏ சந்தியா, நான் இங்க வலியில செத்துட்டு இருக்கேன். சுத்தி வலிச்சு சொல்லாம ஸ்ட்ரைட்டா விஷயத்த சொல்ல. வலியே உன்னால தாங்க முடியலையே மாயா? நான் சொல்ல போற விஷயத்தை எப்படி தாங்குவேன்? சொல்லு.
உனக்கு குரல் வரத்துக்கு அந்த சித்த வைத்தியம் கொடுத்த மாத்து மருந்து ரொம்ப வீரியமானதாம். அதனால உன் கருவே அழிய போதும். அது அந்த சூனியக்காரி செல்வி கிட்ட சொல்லிட்டு இருந்தது நான் இப்பதான் கேட்டுட்டு வரேன். என்ன சொல்ற? என்கிட்ட ஏன் கேக்குற? என் வயித்துல இருக்கிற குழந்தைய ஏன் இப்படி பண்ணன்னு அவகிட்ட போய் கேளு. நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு செல்வியோட குழந்தைய வளர்த்து விட்டுட்டு கடைசியில உனக்கு குழந்தைய இல்லாம பண்ணிட்டா பாத்தியா? ஏய் மாயா, எங்கடி போற? என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணாச்சு நான் யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன். சந்தியா, எங்க அவங்க? உனக்கு வயித்து வலி வந்திருக்கான்னு வேவு பார்க்க வந்திருக்கா. அவ அந்த வேலைக்காரி கிட்ட பேசிட்டு இருக்கா. ஏய் உன்னால முடியல, உட்காருடி. மாயா, மாயா வயித்து வலியால துடிக்கிறாமா. நான் சொன்னேன்ல அவளுக்கு கண்டிப்பா வயித்த வலி வரும்னு. இப்போ என்ன பண்றதுமா? எல்லா செயலுக்கும் எதிர்வினை கண்டிப்பா உண்டு செல்வி. இதுதான் உலக நியதி. இதை யாராலும் மாத்த முடியாது. அனுபவிச்சுதான் ஆகணும். நான் வரேன் செல்வி. மாயா, 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 சித்தா, இங்க வா. கூப்பிடுறாங்கல்ல, வா. எல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வருது பாரு. பாக்குறதுக்கு தான் பெரிய மனுஷி, ஆனா பண்றதெல்லாம் அவ்வளவு அயோக்கியத்தனம். இதோ வந்திருக்காங்க, நாக்கு புடுங்குற மாதிரி. நாலு கேள்வி கேளு. ஆமா, எனக்கு என்ன மருந்துமா கொடுத்தீங்க? சொல்லுங்கம்மா. அதான் கேக்குறல, நீ என்ன ஊமையா? வாயை திறந்து பேசு. ஏய் சித்து, சொல்லு, என் பொண்ணுக்கு என்ன தப்பான மருந்து கொடுத்த? நான் தப்பான மருந்து எதுவும் கொடுக்கலம்மா. மாயாவுக்கு எது தேவையோ அதை தான் கொடுத்தேன். ஆமா, கரெக்டான மருந்து கொடுக்க இவங்க எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் பாரு. நான் அப்பவே நினைச்சேன் இந்த சித்த வைத்தியத்தால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு. மாயா, நான் அப்பவே சொன்ன கேட்டியா? இப்ப பாரு, எல்லாமே போச்சு. அனி, என்னாச்சு? என்னாச்சு சந்தியா? மாயா எதுக்கு அழுவுறா? அறிவு, இந்த சூனியக்கார பொம்பளை மாயாவோட கருவை அழிக்க ஏதேதோ மருந்து கொடுத்துருச்சு. இப்ப எல்லாமே போச்சு. அம்மா, என்னம்மா சொல்றா அவ? நீங்களும் அப்படி செஞ்சீங்க? அம்மா, நீங்க தானம்மா மாயாவோட கருவை உருவாக்குனீங்க. அதை எப்படிமா நீங்களே அழிப்பீங்க? ஒரு உயிரை உருவாக்குற உரிமையும் அதை அழிக்கிற உரிமையும் நம்ம கையில இல்ல தம்பி. மாயா ஒரு உயிரை சுமக்கிறா. அவன் நல்லா இருந்தாதான் அவ குழந்தையும் நல்லா இருக்க முடியும். பெத்துக்கிற தாய் கூனா குருடா நொண்டியா பிறவியிலே இருந்தா கூட அது அந்த குழந்தைய பாதிக்காது. ஆனா அந்த தாய்க்கு நடுவுல பேச்சு பார்வை ஏதாவது போச்சுன்னா அது நேரடியா குழந்தைய தான் பாதிக்கும். சின்ன உயிரா பெரிய உயிரான்னு பார்க்கும்போது எனக்கு பெரிய உயிர் தான் முக்கியம்னு தோணுச்சு. ஏய், எங்க பொண்ணுக்கு என்ன தேவைன்னு எங்களுக்கு தெரியாதா? நீ யாரு சின்ன உயிர் பெரிய உயிரின்னு முடிவு பண்றதுக்கு? எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த மருந்தே வேணான்னு சொல்லியிருப்போம்ல. அதுக்காக தாம்மா நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. மாயா, உனக்கு நான் கொடுத்த மருந்து உன் உடம்புல வீரியமா பரவி உன் மூச்சு காத்துல கலந்து உன் குரல் வலையில அதிர்வலையை ஏற்படுத்தி இழந்த உன் பேச்ச மறுபடியும் கொண்டு வரத்தான் நான் அந்த மருந்து தந்தேன். அதோட வீரியத்தால குழந்தைக்கு பாதிப்பு இருக்கலாமே தவிர குழந்தைய பாதிக்கணும்னு நினைச்சு அதை நான் உனக்கு கொடுக்கலம்மா. நான் எனக்கு கொடுத்த கடமையை தான் செஞ்சேன். அந்த கடவுள் போட்ட கட்டளையை நிறைவேற்ற. இதுவே நான் மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அது தெய்வத்துக்கு தெரியும் இல்லையா? எல்லாமே விதிப்படிதாம்மா நடக்கும்.